ஃபஸ்ட்டு நம்மளோட வெப்சைட்ஸ் வந்து ஒரு குழந்தை மாதிரி அதை நம்ம நல்லா பாதுகாத்து தான் வளர்க்கணும். ஜஸ்ட் ஒரு தவறான ப்ளகின் போரும் நம்மளோட வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக செயலிழக்க வைக்கிறதுக்கு. இதனால தான் முன்பின் தெரியாத சோர்ஸஸ்லேருந்து நம்மளோட WordPress plugins வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வெப்சைட்குள்ளே இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ நம்ம WordPressோட ப்ளகின்ஸில் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா சிலது வந்து ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும், நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். சில யூட்டிலிட்டிஸ்லாம் நமக்கு இதில் வந்து பொருந்தும். அண்டு சில WordPress plugins வந்து பெய்டு ஆப்ஷன்ஸில் வரும். ஸோ கம்ப்ளீட்டாக பே பண்ணாதான் அவங்க கொடுப்பாங்க. சில நாட்கள் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும், பட் சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆப்ஷன், பெய்டு ஆப்ஷன் ரெண்டு இருக்கும். பட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஃப்ரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு மேலே சில அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா ஒரு பே வால் இருக்கும். ஸோ நம்ம பே பண்ணால் தான் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் ஒரு நல்ல அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அவங்க கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க WordPress plugins எல்லாம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மள வெப்சைட்டுக்கு நமக்கு அதில் வேல்யூ கிடைக்கும்னா நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் வந்து நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கிராக்டு ப்ளகின்ஸ்லாம் தேடி போவாங்க. இதை வந்து இந்த WordPress உலகத்தில் வந்து நல்டு WordPress plugins கூட சொல்லுவாங்க. இதை மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது. இது மாதிரி நம்ம முன்பின் தெரியாத சோர்ஸஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டில் வந்து நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஓகே, நமக்கு ஒரு ஃப்ரீயாகவே ஒரு பெய்டு ப்ளகின் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். பட் இந்த இடத்துல நமக்கு நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ப்ளகின்ஸ்குள்ளே வந்து மலிஷியஸ் கோடெல்லாம் இருக்கும். இந்த கோடு உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேக்டோர் ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே நமக்கே தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவாங்க. பட் இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதனால் உங்களுக்கு வந்து SEO பாதிக்கப்படலாம். அண்ட் உங்களோட வெப்சைட்டோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்படலாம். அண்டு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆட்சன்ஸ் ரெவென்யூ ஒரு ஆட் ரெவென்யூஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பேக்டோர் ஏஜென்ட்ஸ் மூலமாக ஹேக்கர்ஸ்க்கு வந்து உங்களோட ஆட் ரெவென்யூ அவங்களுக்கு போகிற மாதிரி கூட அவங்க செட் பண்ணலாம். ஆல் திஸ் ஹேப்பனிங் வித்தவுட் யுவர் நாலேஜ். உங்களுக்கே தெரியாமல் இதை வந்து அவங்க செட் பண்ணி கூட வைக்கலாம். அண்ட் நாட் ஒன்லி தேட், இது மூலமாக அவங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு நமக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் நம்மளோட விசிட்டர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது கூகுள் ஒரு ப்ரௌசரில் வந்து அவங்க வந்து இதை வந்து சம்டைம்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் வந்து மால்வேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட விசிட்டர்ஸ்க்கு ஒரு அலர்ட் போகலாம், இந்த வெப்சைட் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு உங்களோட வெப்சைட் ஸ்லோ ஆகலாம். அண்ட் இதனால் உங்களோட வெப்சைட் வந்து கூகுள் வந்து பீனலைஸ் பண்ணலாம். இதனால் உங்களோட ரேங்கிங் பாதிக்கப்படலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இது வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ் அப்படியே விழுற மாதிரி உங்களோட வெப்சைட் வந்து அப்படியே நிலை குலைந்து விடும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நல்டு WordPress plugin இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வெப்சைட்டை க்ளீன் பண்ணுறதுன்றது வந்து ஒரு நியர்லி இம்பாசிபிள் ஒரு டாஸ்க் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா பே ஃபார் இட். உங்களுக்கு அது ஒர்த்துன்னு தோணித்துனா, அதனால் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தோணித்துனா பே ஃபார் இட். அந்த WordPress plugin உங்களுக்கு பேமெண்ட் இருக்குன்னா, அது நீங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னா, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வந்ததுன்னா வாங்கிடுங்க. இதுக்காக நம்ம வந்து நல்டு WordPress plugin போக வேண்டாம். ரெண்டாவது, உங்களோட எல்லா ப்ளகின்ஸுமே ஒரிஜினல் க்ரியேட்டர் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் அவங்க வந்து அவங்களோட WordPress plugin அவங்களோட வெப்சைட்லேயே விற்பாங்க டைரெக்டாக. ஆர் மிஞ்சி அவங்க வந்து WordPress ரெப்பாசிட்டரியில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். இந்த அஃபிஷியல் WordPress plugin டைரக்டரி இருக்குல்ல, இந்த ரெப்பாசிட்டரி, அதிலே நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து மட்டும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஆர் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரிஜினல் WordPress கிரியேட்டர்ஸ் அந்த ப்ளகினோட ஆக்சுவல் கிரியேட்டர் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். மார்க்கெட் பிளேஸ்லேருந்தும் சில பண்ணலாம். பட் மார்க்கெட் பிளேஸில் பண்ணும்போது நல்லா 3 வாட்டி 4 வாட்டி செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அந்த பர்டிகுலர் யூசர் ஆர் டெவலப்பர் வந்து அந்த மார்க்கெட் பிளேஸில் இந்த ப்ளகினை விற்றுட்டு ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து அந்த மார்க்கெட் பிளேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட வெப்சைட்டில் கூட டேரெக்டாக விற்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் டெவலப்பர்ஸ் கொடுக்குறாங்களா, எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைனா ஃப்யூச்சரில் இந்த பர்டிகுலர் ப்ளகின் நீங்கள் வாங்குகிற ப்ளகின் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு அப்படின்னா மொத்தம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா WordPress அப்படின்றது வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ளகின்ஸும் அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். அப்படி இல்லைனா ஏதாவது லூப் ஹோல் மூலமாக ஒரு ப்ளகின் போகிறோம், ஒரு தவறான ப்ளகின் போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக சாய்க்கிறதுக்கு. ஸோ இந்த WordPress plugin ரெப்பாசிட்டரிலேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட அட்மின் டேஷ்போர்ட் WordPress அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே போய் ப்ளகின்ஸ் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளகின் டேரெக்டாக உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளேருந்தே சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வழி. செகண்ட் வழி வந்து நீங்கள் WordPressோட வெப்சைட்டுக்குள்ளே போய் ப்ளகின் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ளகினை நீங்கள் வந்து ஜிப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி அந்த ஜிப் ஃபைலை உங்களோட அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் ஆர் அப்லோட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வகையில் நீங்கள் எப்படி வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து பழைய ப்ளகின்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை ரெகுலராக அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எது பழசு எது புதுசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
அதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். உங்களோட WordPress வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா plugin செக்ஷனில் எந்தெந்த ப்ளகின்ஸ்க்கு அப்டேட் தேவை அப்படின்றத அவங்களே காட்டுவாங்க. இன்னும் என்ன பெட்டர்னு பார்த்தீங்கன்னா WordPress வெர்ஷன் 5.5 அந்த வெர்ஷன்லேருந்து ஆட்டோ அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சில ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளகின்ஸ், பட் சில ப்ளகின்ஸ்க்கு இருக்காது, சில பெய்ட் ப்ளகின்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் இருக்காது. பட் ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளகின்ஸ் 99% ஆஃப் த ப்ளகின்ஸ்க்கு வந்து இந்த எனேபிள் ஆட்டோ அப்டேட்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் இருக்கும். அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளகின் டெவலப்பர் வந்து எப்போலாம் ப்ளகின் அப்டேட் பண்ணுறாங்களோ உங்களோட வெப்சைட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். சம்டைம்ஸ் இதில் ஒரு டிமெரிட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளகின் வந்து சரியாக ஒர்க் பண்ணலைன்னா அது உங்களோட சைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ரேர் சிச்சுவேஷன். பட் நீங்கள் ஆட்டோ அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ளகின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இல்லை நீங்கள் டெய்லி சைட் விசிட் பண்ணுறீங்க, அட்மின் டேஷ்போர்ட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக நீங்கள் செக் பண்ணி கூட உங்களோட ப்ளகின்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோ அப்டேட்டை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் அனதர் திங் இஸ், உங்களோட WordPress லோக்கலில் கூட இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ப்ளகினை நீங்கள் செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட உங்களோட லைவ் வெப்சைட் கூட ப்ரொடக்ஷன் வெப்சைட்டில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஆப்ஷன். பட் லோக்கலில் எப்படி WordPress இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் இன்ஸ்டால் ஃபேன்சி ப்ளகின்ஸ். அதாவது உங்களுக்கு தேவையில்லாத ப்ளகின்ஸ் வந்து ஒரு அன்வான்ட் ப்ளகின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ எது தேவையான ப்ளகின், எது தேவையில்லாத ப்ளகின் அப்படின்னு தெரியறதுக்கு நான் நானே கேட்டுக்கிற 4 கேள்விகள் வந்து, முதல்ல இந்த ப்ளகின்னால் ஏதாவது என்னோடய வெப்சைட்டுக்கு வேல்யூ அடிஷன் இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஒரு வேல்யூ அடிஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்படி இல்லை, தேவையில்லை அப்படின்னா, இது இல்லாமல் கூட வெப்சைட் ரன் பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளகின் தேவையே இல்லை. அட்லீஸ்ட் இப்போதைக்கு தேவையில்லை. வேல்யூ அப்படின்னா அது உதாரணத்துக்கு வந்து சப்போஸ் வெப்சைட் விசிட்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஃப்ரீ டவுன்லோட்ஸ் கொடுக்க முடியுறதா, ஒரு ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்க முடியுறதா, ஒரு கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் இதில் நான் இன்ஸ்டால் பண்ண முடியுறதா, ஒரு இன்டிகிரேட் பண்ண முடியுறதா அப்படின்றதுலாம் வேல்யூ அடிஷன்ஸ். செகண்ட், இதனால் சைட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நேவிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா, அப்படியா இருந்தால் ஓகே நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி, அப்படி இல்லைனா விட்டுறலாம். மூணாவதாக, இந்த ப்ளகின்னால் எனக்கு வந்து சைட்டில் வந்து வெப்சைட்டில் வந்து இதனால் ஏதாவது இன்சைட்ஸ் கிடைக்கிறதா, ஆஸ் அன் அட்மின் எனக்கு வந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறதா, விசிட்டர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு அனானிமஸாக கொடுக்குறதா, இதெல்லாமே எனக்கு இந்த ப்ளகின் மூலமாக கிடச்சதுன்னா ஐ வில் இன்ஸ்டால் இட். அண்ட் நாலாவதாக, இந்த ப்ளகின் மூலமாக என்னோடய சைட்டுக்கு வந்து ஸ்பீட் ஒரு செக்யூரிட்டி ஒரு ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிப்பேன். மற்றபடி இதெல்லாம் தான் என்னோடய மேஜர் செக் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் எனக்கு செக் ஆச்சுன்னா நான் வந்து ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஃபியூச்சர் கூட பார்த்துக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் இல்லாமல் கூட நம்மளோட வெப்சைட் ரன் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து வி கேன் ரன் த வெப்சைட் வித்தவுட் த ப்ளகின். ஸோ ஒரு சாலிடான வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்தெந்த ப்ளகின்ஸ் தேவை அப்படின்றதே ஒரு தனி சப்ஜெக்ட் இன் இட் செல்ஃப். இதுக்காகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து எந்தெந்த ப்ளகின்ஸ்லாம் உங்களுக்கு முக்கியம், எந்தெந்த கேட்டகரிஸ்லாம் முக்கியம் அப்படின்றத டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன். நான் உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு கீப் க்ரியேட்டிங். உங்களோட வெப்சைட் வந்து ஓஹோன்னு வரணும்னு விரும்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.